ஆடி அமாவாசை சிறப்பு காசி யாத்திரை. இது சென்னை யாத்ரா டூர்ஸ் அண்ட் டிராவல்ஸ் நடத்தக்கூடிய ஆடி அமாவாசை சிறப்பு காசி யாத்திரை 2026. இந்த யாத்திரையில் காசியை மையமாக வச்சு நிறைய இடங்களை நம்ம பார்க்க இருக்கிறோம். அந்த இடங்கள் என்னென்னன்றதை இப்போ பார்க்கலாம். புதுடெல்லி, ஆக்ரா, தாஜ்மஹால், மதுரா, கிருஷ்ண ஜென்ம பூமி, கோகுலம், கிருஷ்ணர் வளர்ந்த இடம், ஹரித்வார், சண்டி தேவி, மானசா தேவி, கங்கா ஆரத்தி, ரிஷிகேஷ், கீதா ஆசிரமம், பரமாத்மா நிகேதன், காசி, காசி விஸ்வநாதர், காசி விசாலாட்சி, காசி அன்னபூரணி, காசி கால பைரவர், காசி கங்கா ஆரத்தி, அலகாபாத், திரிவேணி சங்கமம், அயோத்தி, குழந்தை ராமர். இந்த இடங்கள்லாம் காசி யாத்திரையை மையமாக வச்சு நம்ம பார்க்க இருக்கிறோம். இது ஆடி அமாவாசை சிறப்பு காசி யாத்திரை. இந்த யாத்திரை பயணம் புறப்படும் நாள் 7/8/2026 அன்று தொடங்கி 12 நாட்கள் நடைபெறுகிறது. இந்த யாத்திரையில் 2 விதமான பயண கட்டணங்கள் இருக்கிறது. முதல்ல சாதாரண பயண கட்டணம். சாதாரண பயண கட்டணத்தில் ஸ்லீப்பர் வசதி கொண்ட ரயில் டிக்கெட்டு, தென்னிந்திய சைவ உணவு, தூய்மையான தங்குமிடம். இந்த தங்குமிடம் 4 பேர் ஷேரிங். ஒரு ரூமில் 4 பேர், 4 பெட்டு இருக்கக்கூடிய ரூம் ஷேரிங். 2க்கு 2 ஏசி பேருந்து வசதி, தினசரி மினரல் வாட்டர், தமிழ் கைடு. இவையெல்லாம் சேர்ந்து பயண கட்டணமாக ஒரு நபருக்கு 19,500 ரூபாய், 19,500. இரண்டாவதாக தேர்ட் ஏசி ரயில் டிக்கெட், டபுள் ஷேரிங். ஒரு ரூமில் 2 பேர் மட்டும் 2 பெட்டு இருக்குது, 2 பேர் தங்கலாம். இந்த டபுள் ஷேரிங் பெட்டு இது 25,900 ரூபாய் ஒரு நபருக்கு. மற்றதெல்லாம் அதே தான். ஏசி பேருந்து, மினரல் வாட்டர், தமிழ் கைடு, தென்னிந்திய சைவ உணவு எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கும். ரயில் பயணமும் தங்குமிடமும் மட்டும்தான் வசதிக்கு தகுந்தபடி மாறும். இது சென்னை யாத்ரா டூர்ஸ் அண்ட் டிராவல்ஸ் நடத்தக்கூடிய ஒரு சிறப்பு யாத்திரை. அதாவது காசியை மையமாக வச்சு பல இடங்களை நம்ம பார்க்குறோம். இந்த யாத்திரை சம்பந்தமான டெய்லி ப்ரோக்ராம், இட்டனரி, ஒவ்வொரு நாளைக்கு என்னென்னலாம் பார்க்குறோன்றதை இப்போ நம்ம பார்க்கலாம். இது பார்த்து முடிந்த பிறகு இந்த வீடியோவின் கடைசி பகுதியில் சென்னை யாத்ரா டூர்ஸ் அண்ட் டிராவல்ஸ் நிறுவனத்தை பற்றி சில விஷயங்களை நாம் தெரிஞ்சுக்கலாம். பயண விவரம்: 7/8/26 வெள்ளிக்கிழமை அன்று இரவு எல்லாம் வல்ல அண்ணாமலையார் திருவருள் துணையுடன் சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்திலிருந்து இரவு 8 மணி அளவில் தமிழ்நாடு எக்ஸ்பிரஸ் ரயில் மூலம் காஷி யாத்திரை புறப்படுதல். 8/8/26 சனிக்கிழமை ரயில் பயணம். 9/8/26 ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை 3 மணி அளவில் ஆக்ரா ரயில் நிலையம் சென்றடைதல். பேருந்து மூலம் தங்குமிடம் சென்று சற்று ஓய்வெடுத்தல். காலை உணவுக்கு பின்னர் உலக அதிசயங்களில் ஒன்றான உலக புகழ் பெற்ற தாஜ்மஹால் கண்டு ரசித்தல். மதிய உணவுக்கு பின்னர் பேருந்து மூலமாக கிருஷ்ணர் பிறந்த இடமான மதுரா சென்று கிருஷ்ணரை தரிசனம் செய்தல். பின்னர் கிருஷ்ணர் வளர்ந்த இடமான கோகுலம் சென்று கிருஷ்ணரை தரிசனம் செய்தல். இரவு பேருந்து மூலம் ஹரித்துவார் புறப்படுதல். 10/8/26 திங்கட்கிழமை அதிகாலை ஹரித்துவார் கங்கை நதியில் புனித நீராடுதல். மதிய உணவுக்கு பின்னர் ரிஷிகேஷ் புறப்படுதல். ரிஷிகேஷ் நகரில் அமைந்துள்ள கீதா மந்திர், தசாவதாரம் கோயில், சிவன் கோயில், தொங்கும் பாலம் உட்பட பல இடங்களை சுற்றி பார்த்தல். இரவு ஹரித்துவாரில் தங்குதல். 11/8/26 செவ்வாய்க்கிழமை ஹரித்துவார் நகரில் மலை மீது அமைந்துள்ள சண்டி தேவி மற்றும் மானசாதேவி திருக்கோயில்களை தரிசனம் செய்தல். மதிய உணவுக்கு பின்னர் ஹரித்துவாரில் உள்ள மற்ற இடங்களை சுற்றி பார்த்தல். இரவு கங்கா ஆரத்தி பார்த்தல். இரவு தங்குதல். 12/8/26 புதன்கிழமை காலை உணவுக்கு பின்னர் புதுடில்லி புறப்படுதல். மதிய உணவுக்கு பின்னர்
புது தில்லியில் மிக பிரமாண்டமாக அமைந்துள்ள அக்ஷர்தாம் திருக்கோயில் தரிசனம் செய்தல், பின்னர் பாராளுமன்றம், ஜனாதிபதி மாளிகை, இந்திரா காந்தி மியூசியம், இந்தியா கேட் உட்பட சில இடங்களை பார்வையிடுதல், இரவு ரயில் மூலம் அலகாபாத் புறப்படுதல். 13/8/26 வியாழக்கிழமை காலை அலகாபாத் சென்றடைதல். காலை உணவுக்கு பின்னர் கங்கா யமுனா சரஸ்வதி நதிகள் சங்கமிக்கும் திரிவேணி சங்கமம், படகு மூலம் சென்று புனித நீராடுதல். மதிய உணவுக்கு பின்னர் பாதாள ஆஞ்சநேயர், சங்கரமடம், சக்தி பீடம் தரிசனம் செய்தல், பின்னர் அயோத்தி புறப்படுதல், இரவு தங்குதல். 14/8/26 வெள்ளிக்கிழமை அயோத்தி சரையு நதியில் புனித நீராடுதல், ஆட்டோ மூலம் சென்று புதிதாக அமைந்துள்ள ராமஜன்ம பூமி குழந்தை ராமர் திருக்கோயில் தரிசனம் செய்தல், பின்னர் தசரதன் அரண்மனை, ஆஞ்சநேயர் கோயில் உட்பட சில இடங்களை பார்வையிடுதல். மதிய உணவுக்கு பின்னர் காசி புறப்படுதல். 15/8/26 சனிக்கிழமை காலை காசியில் அமைந்துள்ள கங்கை நதியில் புனித நீராடுதல், முன்னோர்களுக்கு திதி கொடுத்தல். மதிய உணவுக்கு பின்னர் படகு மூலமாக கங்கை நதியில் பயணம் செய்து 64 காட் சுற்றி பார்த்தல், பின்னர் அருள்மிகு காசி விசாலாட்சி, காசி விஸ்வநாதர், காசி அன்னபூரணி திருக்கோயில்கள் தரிசனம் செய்தல். கங்கை நதிக்கரையில் தினசரி இரவு நடைபெறும் உலக புகழ்பெற்ற கங்கா ஆரத்தி தரிசனம் செய்தல், இரவு தங்குதல். 16/8/26 ஞாயிற்றுக்கிழமை காலை உணவுக்கு பின்னர் ஆட்டோ மூலமாக காசியில் உள்ள கால பைரவர், துர்கா மந்திர், பிர்லா மந்திர் உட்பட சில கோவில்கள் தரிசனம் செய்தல், கடைவீதி சுற்றி பார்த்தல். மதிய உணவுக்கு பின்னர் ரயில் நிலையம் புறப்படுதல். மாலை 4 மணி அளவில் காசி தமிழ் சங்கமம் ரயில் மூலமாக சென்னை புறப்படுதல். 17/8/26 திங்கட்கிழமை ரயில் பயணம். 18/8/26 செவ்வாய்க்கிழமை சென்னை பெரம்பூர் ரயில் நிலையம் நலமுடன் வந்தடைதல். தேவைப்படுபவர் அரக்கோணம், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம், திருச்சி ரயில் நிலையங்கள் வழியாக கன்னியாகுமரி வரை செல்லும் அனைத்து ரயில் நிலையங்களிலும் இறங்கிக் கொள்ளலாம். இந்த இறையருள் மிக்க புனித காசி யாத்திரையில் கலந்து கொள்ளும் தங்களின் பயணம் இனிதாக அமைய எல்லாம் வல்ல காசி விஸ்வநாதர் துணையுடன் திருவருள் கிடைக்கும் என்பது உறுதி. சென்னை யாத்ரா டூர்ஸ் அண்ட் டிராவல்ஸ் 2010ஆம் ஆண்டு பதிவு செய்யப்பட்ட நிறுவனமாக இது துவங்கப்பட்டது. 2010 ஒரு சட்ட ரீதியான பதிவு செய்யப்பட்ட வருமான வரி மற்றும் ஜிஎஸ்டி அனைத்தும் செலுத்தக்கூடிய ஒரு நிறுவனமாக இது செயல்பட்டு வருகிறது. இந்த நிறுவனம் முதல்ல காசி யாத்திரையை தான் மையமாக வச்சு ஒவ்வொரு மாதமும் குரூப் டூர் சிவனடியார்கள்லாம் நேரடியாக சந்தித்து ஒரு இடமா பார்த்து சிவனடியார் குழுவெல்லாம் பார்த்து அவங்களுக்கு தேவையான ஒரு வசதிகளை செய்து கொடுத்து அது போல தான் இந்த நிறுவனம் செயல்பட்டு வந்தது. காலப்போக்கில் பொதுமக்களுடைய ஆன்மீக தேவைகளுக்கு தகுந்தபடியும் அதே சமயத்தில் ஒரு 45 வயதுக்கு மேலே 75 வயதுக்கு உட்பட்ட ஒரு வயதான ஒரு இடைப்பட்ட ஒரு முதியவர்கள் அவர்களுடைய எதிர்பார்ப்புகள் விதமாக இருப்பதை அறிந்து அவர்களுக்கு நல்ல சேவை செய்யும் நோக்கத்தில் நல்ல வசதியான தங்குமிடம், வசதியான ஒரு டிரான்ஸ்போர்ட்டு, மெடிக்கல் வசதி, இது போல் எல்லா வசதியும் செய்து கொடுக்குற அளவுக்கு சில சுற்றுலாக்களை நாங்கள் நடத்திட்டு வந்தோம். தற்போது காசி யாத்திரை, நவ ஜோதிர்லிங்க யாத்திரை, நவதுவாரக யாத்திரை, முக்திநாத் யாத்திரை, அமர்நாத் யாத்திரை, கைலாயமலை யாத்திரை, மலேசியா யாத்திரை, இலங்கை சுற்றுலா, சார்தாம் யாத்திரை, இது போன்ற பல யாத்திரைகளை நாங்கள் தொடர்ந்து நடத்திட்டு சக்ஸஸ்ஃபுல்லாக நடத்திட்டு வரோம். 5 ஸ்டார் ரேட்டிங்கில் நாங்கள் இந்த யாத்திரை நடைபெற்று வருகிறது. இதில் இருக்கக்கூடிய கட்டணங்கள்லாம் பார்த்திங்கனாக்கா மற்ற இதை கம்பேர் பண்ணும்போது இது ஒரு நார்மலாக தான் இருக்குது. அதாவது சேவைகளுக்கு தகுந்த கட்டணம் தான் இங்கு வசூலிக்கப்படுகிறது. அதாவது நாம் என்ன சேவை கொடுக்குறோமோ அதுக்கு தகுந்தபடி தான் கட்டணங்கள் இருக்கும். இதில் வந்தவர்கள் 99% பேர்
திரும்ப திரும்ப இருக்கக்கூடிய எல்லா யாத்திரையும் ஒரு ரவுண்டு முடிச்சிட்டு தான் வெளியில் வராங்க. அந்தளவு வந்து அவர்களுக்கு ஒரு பிடித்தமான முறையில் இந்த சுற்றுலாவை இந்த சென்னை யாத்ரா டூர்ஸ் அண்ட் ட்ராவல்ஸ் நடத்திட்டு வருது. நேரடி பார்வையில், நேரடி கண்காணிப்பில் உடனுக்குடனே ஒவ்வொரு மணி நேரத்துக்கும் அவங்கள காண்டாக்ட் பண்ணி என்ன தேவை என்றதை பார்த்து மருத்துவ உதவி உட்பட, ரூம் வசதி உட்பட, உணவு உட்பட அனைத்தும் அவர்களுக்கு தகுந்தபடி நாங்கள் செய்து கொடுக்கிறோம். தமிழ்நாடு முழுவதும் ஏறக்குறைய 50,000க்கு மேற்பட்ட ஹாப்பி கஸ்டமர்ஸ் நம்மக்கிட்ட இருக்காங்க. அதனால் இந்த சுற்றுலாவில் ஆடி அமாவாசை சிறப்பு காசி யாத்திரையில் கலந்து கொள்ள விரும்பும் ஆன்மீக பக்தர்கள், முன்னாள் வாடிக்கையாளர்கள், பொதுமக்கள் கீழ்கண்ட டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய முகவரியை தொடர்பு கொண்டு உங்கள் இருக்கையினை புக் செய்து பயன்பெறுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். இந்த டிக்கெட் முன்பதிவு என்பது 60 நாட்களுக்கு முன்பு துவங்குகிறது. நாங்கள் முதல் 2 நாட்களில் கன்ஃபார்ம் டிக்கெட் பெறும் வகையில் வாடிக்கையாளர்களுக்கு அறிவுரை சொல்லி நாங்கள் ஏற்பாடு செய்து புக்கிங் செய்துட்டு வர்றோம். அதனால தான் வந்து ஏறக்குறைய 60 நாள் முன்னாடினா நாங்கள் ஒரு 6 மாதம் முன்னாடியோ 4 மாதம் முன்னாடியோ போதிய விளம்பரங்கள்லாம் கொடுத்து அவங்கள வந்து ஒருங்கிணைச்சி அந்த 2 நாளைக்குள்ளே வந்தால் தான் உங்களுக்கு ஒரு நல்ல கன்ஃபார்ம் டிக்கெட் கிடைக்கும், ஒரு நிம்மதியான பயணம் கிடைக்கும், அழகாக நம்ம போயிட்டு வர்றதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும். எனவே இந்த அரிய வாய்ப்பை பயன்படுத்தி பயன்பெறுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். ஓம் நம சிவாய. காசிக்கு போய் கங்கையில் நீராடணும், காசி விஸ்வநாதரை தரிசனம் செய்யணும், அயோத்தியில் ராமர் பாதத்தை வணங்கி அருள் பெறணும். ஒரு நல்ல டிராவல் ஏஜென்சி இருந்தா சொல்லுங்களேன். ஆம், உங்களுக்காகவே சென்னை யாத்ரா டூர்ஸ் அண்ட் டிராவல்ஸ் 30க்கும் மேற்பட்ட வட இந்திய ஆன்மீக குரூப் சுற்றுலாக்கள் காசி, கயா, அயோத்தி, அலகாபாத், சார்தாம், அமர்நாத், முக்திநாத், மலேசியா, கைலாஷ், நவ ஜோதிர்லிங்கம், குலுமணாலி மற்றும் 30க்கும் மேற்பட்ட சுற்றுலாக்கள், 14 வருட அனுபவம், மனம் குளிர தரிசனம், சைவ உணவு, பாதுகாப்பான தங்குமிடம், ஏசி ரயில், ஏசி பஸ் பயணம், குறைந்த கட்டணம். உங்கள் இருக்கைக்கு தொடர்பு கொள்ளுங்கள். சென்னை யாத்ரா டூர்ஸ் அண்ட் டிராவல்ஸ்,